நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. ஆடி மாதம் இறுதி வெள்ளிக்கிழமை மற்றும் தொடர் விடுமுறையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் உள்ள பவானி அம்மன் கோவிலில் பக்தர்கள் குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேந்தர். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஆசினி. ஆடி மாத இறுதி வெள்ளி மற்றும் சுதந்திர தின தொடர் விடுமுறை என்பதால் பெரியபாளையம் பவானி அம்மன் திரளான பக்தர்கள் வழிபாடு கூட்டம் அலைமோதி காணப்பட கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பவானி அம்மன் திருக்குள் சிறப்பு வாய்ந்தது. சுயம்பாக எழுந்தறிய அம்மனை வழிபட ஆடி மாதத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். ஆடி மாதம் முதல் வாரம் தொடங்கி 14 வாரங்கள் இந்த பெரியபாளையம் பவானி அம்மன் விழா கோலம் பூண்டிருக்கும். ஆடி மாதத்தின் இறுதி வெள்ளிக்கிழமை மற்றும் சுதந்திர விடுமுறை நாள் என்பதால் பெரியபாளையம் பவானி அம்மன் கோயில் ஏராளமான பக்தர்கள் திரண்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். 5வது வெள்ளி வழிபாட்டிற்கு பெரியபாளையம் பவானி மாவட்டத்திற்கு பக்தர்கள் வருகையால் பெரியபாளையம் சுற்று பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் மட்டுமின்றி அவ்வழியாக வாகனங்கள் சென்ற பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். போக்குவரத்து நெரிசல் காரணமாக அவ்வழியாக சென்ற வாகனங்கள் அனைத்தையும் ஊர்ந்து செல்கின்றன. ஊத்துக்கோட்டை வழியாக திருப்பதி செல்லும் சாலை பெரியபாளையம் பஜார் பகுதிக்குள் வராமல் புறவழி சாலை அமைக்கும் திட்டம் பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் பெரியபாளையம் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பது தொடர்கதையாக இருந்து வருகிறது. புறவழி சாலை திட்டத்தை உடனடியாக தொடங்கி சாலை அமைத்து போக்குவரத்து நெரிசலை குறித்திட அரசு உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும் எதிர்பார்ப்பு இருந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.